இவரை ஞாபகம் இருக்கா? இறந்து போனதா சொன்னவரு எப்படிப்பா உயிரோடு வந்து நிக்கிறாரு? அது ஒண்ணு இல்லம்மா, இவரு செத்து பழைக்கிற மந்திரம் ஏதோ கத்துட்டு இருந்திருக்காரு போல. அதான் பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாம திரும்பவும் உயிரோட வந்திருக்காரு. அப்படிதானே மனோகரி அக்கா? ஐயோ, எனக்கு புரியவே மாட்டேங்குது. யாராவது புரிய முடியா சொல்லுங்க. செத்தவர் எப்படிமா உயிரோட இருக்க முடியும்? நீங்க கேக்குறது கரெக்டான क्वेश्चन தாமா. ஆனா அத மனோகரி கிட்ட கேளுங்க. அவதான் இதுக்கு சரியான ஆன்சர் கொடுப்பா. மனோ, எப்படி இது? இத்தனை நாளா இறந்து போயிட்டாரு நினைச்ச மனுஷன் இப்ப உயிரோடு வந்து நிக்கிறாரு. நான் என்னன்னு நினைக்கிறது? பதில் சொல்லு. அவ எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே அவதான். பெத்த அப்பனையே செத்து போயிட்டான்னு சொல்லி உங்க எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கா. மனோ, முத்துப்பாண்டி சொல்றது உண்மையா? கேக்குறல்ல, சொல்லுடி. ஏன் இப்படி ஒரு பையன் சொன்ன? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இது? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொந்த அப்பாவையே செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு அவசியம் என்ன இருக்கு? ஏய், அம்மா கேக்குறாங்கல்ல, வாயில என்ன கொழு கட்டி வச்சிருக்க, பதில் சொல்லு. நீ மௌனமா இருந்து எதையும் சாதிக்க முடியாது. உன் சுயரூபம் என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கா உண்மையை சொல்லு. மனோ, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு எவ்வளவு நம்பினேன். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் எப்போ நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ அந்த விசுவாசத்துக்கு பதிலா எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போலாமே. அது இல்ல மாப்பிள்ள, ஊர்ல நிறைய வேலை கிடக்கு. அதாவது அப்படி இப்படி விட்டு வந்துட்டேன். இப்ப போனதான் கரெக்டா இருக்கும். நம்ம வீட்டுல வந்து தங்கறதுக்கு என்ன, அதான் நம்ம எல்லாரும் வரவுக்காரங்கள ஆயிட்டோம்ல, அடிக்கடி வந்துட்டா போச்சு. சரி, கண்டிப்பா வாங்க முத்துப்பாண்டி. இந்த வீட்டுல இருந்த பெரிய சதிகாரிய நீங்க வந்து அடையாளம் காட்டி அவளை துரத்தி விட்டுட்டீங்களே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மா, என்ன நீங்க நன்றி பெரிய வார்த்தைலாம், இதை நான் கடமையா தான் செஞ்சேம்மா. அந்த மனோகரி எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு அவளை நான் கல்யாணம் பண்ண மாசத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவ உங்க வீட்டுல இத்தனை மாசம் இருந்தும் அவளோட நிஜ குணம் என்னங்கறத தெரிஞ்சுக்காம நீங்க இப்படி இருந்ததுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. ஆனா என்ன பண்றது, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கீங்க. அதனாலதான் அவ ஈஸியா உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. உண்மைதான் முத்துப்பாண்டி. நான் இவ்வளவு நாளா மனோகரியை இந்த வீட்டுல ஒருத்தியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலப்பா. மச்சான், அம்மாவுக்காவது அவளை கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்து அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தான். ஆனா இந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு கேரக்டரா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வந்திருக்கும்? என்னால இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரவே முடியல. சார், ஒரு உண்மையான ஃப்ரெண்டா நீங்க உங்க மேல 100% நம்பிக்கை வச்சது கரெக்ட் தான். ஆனா அவங்க ஆரம்பத்துல இருந்தே உங்களை நல்ல ஃப்ரெண்டா பார்க்கல. எப்படியாவது உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு உங்களோட மொத்த சொத்தையும் சுருட்டலாங்கிறது தான் உங்களோட பிளானே. நல்ல வேலை, எங்க அண்ணன் வந்ததால நீங்க அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க மாப்பிள்ள, அவளை பார்த்த உடனே கண்ணந்தனமா வெட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தங்கச்சி தான் என்னை வந்து மனசை மாத்தி வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டா. நான்
நானும் சரி இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணு என் வாழ்க்கையை அழிச்சு கூடாதுல, அதனாலதான் அவளை வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். ஆ? இதுக்கப்புறம் எதையும் யோசிக்காதீங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி மதுரைக்கு வந்துடுங்க, அங்க எல்லாரும் ஜாலியா இருக்கலாம். நீங்க மதுரையா? நாங்க அங்க வரதுக்கு ரெடியா தான் இருக்கோம் அங்கிள். அட, எப்ப வரட்டும்னு சொல்லுங்க. எப்போ வேணாலும் வாங்கடா. மாமா, அப்படின்னா நாங்க இப்பவே உங்க கூட எல்லாரும் கிளம்பி வந்துடுறோம். ஏ அஞ்சலி சும்மா இரு. ஊர் சுத்த போறதுன்னா உடனே எல்லாரும் ரெடி ஆயிடுவீங்கல்ல? அம்மா, குழந்தைங்க தான் பிரியப்படுறாங்கல்ல, குடும்பத்தோட கிளம்பி மதுரைக்கு வாங்க. அடுத்த மாசம் பொங்கல் வர சும்மா மதுரையே கதை கட்டும். 10 நாள் வீட்டுல தங்கி இருந்து அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு, அழகர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் சந்தோஷமா திரும்பி வரலாம்ல? ஆ? என்ன சுடர், போலாமா? அதுக்கு என்ன முத்துப்பாண்டி, கண்டிப்பா வரேன். ஆ. வர பொங்கல் வேற எழிலுக்கும் சுடருக்கும் தலை பொங்கல். ஓ ஆமால்ல. அத நம்ம வீட்டுல கொண்டாடுறது தான் சரியா இருக்கும். அதை முடிச்சிட்டு மதுரை திருவிழா ஆரம்பிக்கும் போது வந்துடுறோம் கண்டிப்பா. அதுவும் சரிதாம்மா, உங்க மனசுபடியே செய்யுங்க. நான் கிளம்புறேன். ஆ? ஆ. மாப்பிள்ள சுடர் பார்த்துக்கங்க, அதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். குழந்தைகளா, பாட்டி அடம் பிடிச்சாவது மதுரை திருவிழாவுக்கு நீங்களா